பாரதிய ஜனதா கட்சின்னு 1980 மேல வாஜ்பாய் தலைமையில் உருவான போது அவங்களுடைய பல கோட்பாடுகள்ல தேசியம், ரெண்டாவது காந்திய சோஷலிசம், நல்லா கவனிக்க, காந்திய சோஷலிசம் இது மாதிரியான அம்சங்கள் தானே. கடைசியாக தான் ஹிந்துத்துவா. இந்த இந்துத்துவா எப்போ வந்ததுன்னா ராமர் கோயில் கட்டுறேன்னு அர்த்தம் பாப்புலாரிட்டிக்காக, மக்களை ஒன்றுபடுத்துதல அது இல்லை, பாப்புலாரிட்டிக்காக ஒரு தடாலடியாக ஏதாவது பண்ணால் பாப்புலர் ஆகலாம் இல்லையா, இந்த அடிப்படையில் எடுத்துக்கப்பட்டதான் இந்துத்துவா. அது வட மாநிலங்கள் செல்லுபடியாகும், இங்கே செல்லுபடியாக. ஆனால் இப்போ என்னன்னா, நேற்று நடந்த அந்த சம்பவம் தேவையில்லாத கட்சிக்குள்ள ஒரு பெரிய மூத்த தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கு, ஏன்னா அண்ணாமலையை நீக்க வச்சதே பல மூத்த தலைவர்கள் என்ற ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கான இப்படியான குரல்கள், ஈவன் அதை அவரே செட் பண்ணிக்கிட்டாரு, அவரோட ஆதரவாளர்களை வச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்ட முயற்சிக்கிறாருங்கிறது ஏன் தூண்டி விடுறாரு அண்ணாமலை? உங்களை நீங்க மாநில தலைவர்கள் இருந்தீங்க, உங்களை நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க, நீங்க உங்களை டென்யூர் முடியுது, உங்களை வெளியே எடுக்கிறாங்க, பட் உங்களை கட்சியிலேருந்து ஒரு முக்கிய தேசிய செயலாளர்ன்ற ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து தான் இன்னமும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்களா ஒரு கிரௌட கூட்டி வச்சுக்கிட்டு சத்தம் போட சொல்லிக்கிட்டு, உள்துறை அமைச்சர் பேசும்போது சத்தம், என் பேரை சொன்னாலே கத்துங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்த மாதிரில இருந்துச்சு அந்த சத்தம். இல்ல அப்படி இல்லை. அண்ணாமலைக்கு இயல்பாகவே தொண்டர் மத்தியில ஒரு ஆர்வமும் எழுச்சியும் இருக்கு. ஒன்று, அவர் வந்த பிறகு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. நீங்க நேத்து சம்பவத்தை தான் சொல்றீங்க.